ஹலோ கைஸ், நாங்கள் இப்போ ட்ராக் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க அப்போ அல்சி இது ஏன் அவசரம்? அல்சி எப்படா சாக முடியும்? அல்சி தாண்டா இது சாக முடியும். வாடா டே ட்ராக் விளாக் போகல, ட்ரெயின் ட்ராக் விளாக். இது வரைக்கும் என்னது பங்கர்பேட் முன்னாடி வந்து போயிட்டு வரலாம். எவ்வளோ சின்கோட்டை? 6 கிலோமீட்டர் சின்கோட்டைக்கு 1.5 hour இங்கேருந்தா சரிவா ஓட்டு. அட்லீஸ்ட்டு நம்மளால் எவ்வளோ முடியுது அது போடுவோம். மீன்ஸ் நடுப்போம் பார்த்து. அல்சி இந்த பக்கமா அந்த பக்கமா ட்ரெயின் இருக்கு. டபுள் டக்கர்வா? டபுள் டக்கர் பாதி தூரம் போகலாம். 1 கிலோமீட்டர் ஆகுது. ட்ரெயின் பாஸ் ஆகுதா? போயிட்டு என்ன பண்ணுறா? ட்ரெயின் ஏறிக்கலாமா? ட்ரெயின் எங்கே ஏற முடியாது. இப்போ எத்தனை மணி வருது ட்ரெயினு? சார் 1 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டு வரலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கும். நான் எப்போ இல்லை 8th போனதோட சரி இந்த ட்ராக் ட்ராவலு இப்போதான் டைம் கிடச்சிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் போனால் ஒரு ஹார்ட் ஹாப்பி, என்ன ஹாப்பி, மனசு ஹாப்பி. அல்சன் கூட போகிறது, அப்புறம் அல்சி கூட போகணும். பார்க்கலாம் வீட்டில் போ. எங்கடா போறா? கோல் புட்டி விட்டேன் நான். அது வரேன் முடிஞ்சாலும் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது டைமு? 3:30 மணி தானேப்பா. 1 கிலோமீட்டர் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பல. நமக்கு ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆல்சோ பிடிச்சி நல்லா கிண்டு ಸಂದು ಮುದ್ದು ಕಿದ್ದು ಕಿಂಡು அந்த ட்ரெயின் பிருந்தாவனம் இருந்தால் சரி, அங்கே என்ன என்டிஆரும் வந்தால் சரி, நம்மளுக்கு என்ன அங்கே என்ன நம்மளை காசாக கொடுக்க போகிறாங்க. நம்மளை ஏன்னா தானோ இப்போ சுற்றிக்கின்னு உட்காந்துருக்கோம். ₹1 காசு இல்லாமல் வேலை தொழிலுக்கு போயின்னு வேலையை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சார். சந்தன் வந்து பயங்கரமாக இருந்திருக்கோம்ல, சந்தனு புஜனு. ஒரு நாள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாப்பா ட்ரெயின் ட்ராவல் பண்ணலான்னு. சந்தி வீட்டில் சந்தி வீட்டில் யாரியா? இவன் தொல்லை தாங்க முடியல. சரண் தொல்லை. அவன் சரி மதியம் அப்ளை பண்ணி வேலையை வாடான்னு சொன்னான். சரி வாடா பங்கார் போயிட்டு போயிட்டாங்களா?
போயிட்டு அந்த மகாபேட்டை எல்லாம் டிக்கெட் காசு வேண்டாம்டா எதுக்கு அள்ளு விட்டுச்சு நான் ஒரு வயசுக்கு போனேன் அப்படியே மகாபேட்டை எடுத்துட்டேன் வாடா போலாம் வீட்டுக்கு ஸ்மார்ட் பஸ்ஸார் ஃபோன் பண்ணிக்கிற ஆலிஸ் வாங்கிட்டானா இவன் ட்ராக் மேலே வீட்டுக்கு போகலான்றாடா என்னடா இது பங்கார் பெண்ணு ட்ராக் மேலே வீட்டுக்கு போக மாட்டான் ஹாய் கோ ஹவ் ஆர் யூ சந்து சந்தேன் பேசணும் சந்து சந்து சொல்லியா எல்லாம் நம்ம அல்சன் இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை இல்லை தவிர எப்படி இதை பார்த்து எப்படி அது நாலு வந்து நம்ம ட்ராக் பண்ண ட்ரெயின் மேலே ஏறிட்டுறா சந்தனா சரணா எட்டி அவன் ஏய் சந்து 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 இதுல வரைக்கும் யஷ்வந்த்பூர் போலாம் எல்லாம் காப்பலான்னு சொல்லுங்கிறான்டா சந்து நான் எட்டில என்னையா வந்து இப்போ தள்ளணும் ஆகுது அக்கிரான் கூப்பிட்டா ஆகுதா வாடா நந்தே வீட்டுக்கு ஐயோ அதுதான் எனக்கு பயமாகுது இவ்வளோ அப்போ ஆமாம் தெரியும் ஸ்மார்ட் பஸார் பங்கார்பேட்டை சைபர் சென்டரில் அப்ளை பண்ணுறாங்க டிகிரி கலந்து அவன் அப்ளை பண்ண மாதிரி நீ பண்டாரகட்டா போகலாம் நீ பண்டாரகட்டா நானாயா சரணா ஏய் சரண் வேலைக்கு போகிறேன்லப்பா துணி கடையில் ஏய் நான் சொன்னதா ஏய் கேவிசி மச்சான் கேஜிஎஃப்ல அப்ளை பண்ணிட்டேன் நான் இந்த நாதரியமாக வாடா பைக்கில் போகலான்னு சரி வந்துட்டு வண்டியை வச்சுக்கா காசு எங்கடான்னு ஏன்னா டிக்கெட்டு காசு இல்லட்டா நான் ட்ரெயின் ஏற்றி போயிருக்கேன் வாப்போ அப்போ நான் எது தரேன் எத்தனைக்கு நான் வாங்க சொன்னுவேன் நான் சும்மா சுற்றிப்பா வந்து போறேன் அதுக்கு சும்மா இதை எனக்கு கூப்பிட்டு அதுக்கு ட்ராக் பண்ணி நடக்க கொடுத்துருக்கான் இப்போதான் நான் இப்போதான் மகாபேட்டை எடுத்து எத்தி பண்ணி வருவேன் கேஜிஎஃப் அது பின்னாடி ஆயிரம் சொன்னா கேட்க மாட்டோம் வாடா 1 கிலோமீட்டர் தான் நடக்கலாம்னு ஏய் ட்ராக்ல பயங்கரமா இருக்கும்டா ட்ராக்ல நடந்து போறது நான் 8th நடந்ததோட சரி கூட என்ன சாவச்சுங்கறான்டா யூடியூப்ல எல்லாம் இல்லப்பா அல்சனை தூக்கி பாட்டு விட்டணும் ட்ரெயின் வந்துச்சுடாடி சது அவுட்டர் இல்லை இவன் பண்ண வேலைக்கு ட்ரெயின் வந்துக்குது விட மாட்டேறான் என்ன அங்கே ஒரு ட்ரெயின் இப்போ வந்து அல்சன் உஷார் தான்ப்பா நானாயா ஏய் ஆமாடா டே எல்லாத்துக்கும் ட்ரெயின் போயின்னு இருக்கடா டே பாடுறா டே நம்ம தான்டா ஒன் டே ஆஃப்டர்னு இருக்கோம் சும்மா போடா ஐயோ அங்கே நான் போய் பிஎம் ஆகணுமா டே அங்கே போய் மினிஸ்டர் தான்டா ஆக முடியும் வைஸ் மினிஸ்டர் தான் ஜனனா எங்க போயிட்டு போகுது அவனை வச்சால என்ன கம்பேர் பண்ணாதப்பா நான் தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்டா டேய் நான் மத்தியானம் 1:30 மணிக்கு வந்தேன் இவன் யாரு ஆர்ஜிய தர்ணி வந்துச்சானா ஆர்ஜி தர்ணியை பார்த்துட்டு பேசிட்டு போனேன் நீங்கள் வந்து போயிட்டு அம்மா நீங்கள் வந்துட்டு சாப்பிட இது பண்ணிட்டு சொல்லிட்டு சாப்பிட வீட்டில் மாலை போட்டுக்கிறாங்க என்னப்பா பண்ண முடியும் அதுதான் சொன்னேன் பன்னீரோ கோபி வாங்கித்தானா கேட்கவே இல்லை
நீ பண்ணாத கிட்ட போலாம் சொன்ன ஆள்தானே டேய் பாருடி சைடு எல்லாம் இப்படி இருக்கு சைட் சீயிங் கேவிசி வீடியோ கால் வாடா வாடா ஐச்சு கிட்ட வந்துட்டான் இவன் கூட நான் நம்பினா நான் ட்ரெயின் ஆச்சு பாருங்க நான் நம்புறேன் விஷால் ஏன்னா யாருக்கு சொன்னாங்க காட்டியா டேடாரா பேசாம டேடார் ஆயிடுறா மொத்த கால ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் அக்காச்க்கு டேடார் ஆயிடுறா பல்சோ பாடி ஹைட் பண்ணிட்டு மணாரகட்ட வர சொன்ன ஆள் தானே நீதான் ஓ கேட்டு வாங்க ஒரு நாள் சும்மா தானே கேட்டு ஒரு நாளைக்கு டேய் போலா 450 சொன்னா பார்த்தா இப்போ 350 தானே போட்டிருக்காங்க அப்போ 100 டிஸ்கவுண்ட் தானே ஓலா 400 ஓலா சாரியே செம்ம எப்படி இருக்கு ஃபீல் சொல்லுங்க உங்க ஏய் ஃபஸ்ட்டு ட்ராக் சைடு எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு போதும் வாடா ஆயிடுச்சு என்னண்ணா ஆயிடுச்சு வா முடிஞ்சிச்சு வா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 6 கிலோமீட்டர் பங்காட்டு சரி வா அப்போ இதுலேருந்து கொஞ்சம் எங்கிடலாம் மெயின் ரோடு சைடு வரும்ல ஒரு இது ஏய் வாடாடா ஈச்சு பாதி வந்துட்டோம் வேணா பாதி வரலடா கால் கூட வரல ஐச்சு இவ்வளோ தான் ஐச்சுடா வாடாடி முடிச்சு போயிடலாம் சரி ஃபோனில் பண்ணணும் எவ்வளோ தூரம் இருக்கணும் சின்கோட்டையிலேருந்து இல்லை சின்கோட்டையிலேருந்து இது பங்காரப்பேட்டிலேருந்து சின்கோட்டைக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு சப்போஸ் லாங் ஆகிடுச்சுன்னா நம்ம போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம் தாண்டி போயிடுச்சு இந்த பைக்கு ஆயிடுச்சுடா இவ்வளோ தாண்டா டே கொஞ்சம் தான் முடிச்சிட்டோம் இல்லை 1 கிலோமீட்டர் கன்ஃபார்மா சரி ஓகே பாய் ஹைலைட்டு அதான்ப்பா என்ன எப்படி தெரியும் டேடி நான் போயிட்டு வரேன் டேடி நான் வேற ஆளுன்னு வச்சிருந்தேன் அதுக்கு நீ டேடி சொன்னேன் டேடி நான் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரேன் டேடி பாய் டேடி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகிறதுக்குள்ள திருப்பி டேடி கிட்ட வந்து ஃபோன் டேடி பேட்டா எங்கே இருக்கிற இந்த மாதிரி மசால் பூரி சாப்பிட்ருக்கோம்ப்பா டேடின்னு சொன்னியா அதுக்கப்புறம் எனக்கு வண்டி வேணும் சீக்கிரம் கூப்பிட்டாரு தம்மா எனக்கு சிரிப்பு வந்துக்குது நீ இப்போ இல்லை நிறைய பேர் மூணு ஜெகுடி எல்லாருக்கும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சத்தியமாக அது வந்து அத்தை பொண்ணு பண்ணிச்சு மம்மி குடியாத ஒரே காரணம் ஒன்று வந்து இல்லை எவ்வளோவா எனக்கு பிடிச்சா அது பொண்ணு பிடிப்படுது அது பொண்ணு பிடிச்சா எனக்கு மம்மிக்கு பிடிச்சாதான் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்போ உனக்கு எந்த பொண்ணு பிடிக்காதா மம்மி பிடிச்சாதான் அடம் போடாடே அப்போ மம்மி லவ் பண்ண சொன்னா தான் நீ லவ் பண்ணுவியா அட போங்கடாடே அதுவும் ஒரு சைடு பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க அப்பாவும் ஒரு சைடு பார்க்க வேண்டியது என்ன சென்டரில் போய் இல்லை போயிட்டு கேளு மணி படிச்சிருக்கு டேரெக்டாக போய் பேசுங்க அவங்க வீட்டில் படிச்சிருக்க வேலைக்கு போகிறேன் உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கண்ணே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா படிச்சுக்கிறாங்களா என்ன சொல்லி கேட்பாங்க டேரெக்டாக ஜாதி என்ன ஏன்னா ஜாதி தான் கேட்பாங்க நான் தான் சொல்ல கிறிஸ்டின் ஜாதின்னு இந்த காலத்தில் போய் கேஸ்டராக பார்க்குறாங்களா யாரே கேஸ்டர் படித்தாங்களா அந்த மாதிரி படிச்சுடுவாங்க அப்பா வேறு அந்த காலத்தால் படிச்சுவானா சரி அது உங்கள் இஷ்டப்பா
நீயே டிசைட் பண்ண இல்லை ஆல்ரெடி பேசிட்டேன். டிசைட் பண்ணி பேசிக்கோ உன் லைஃப் மாறி இருந்தால் கேஸ்ட்டுக்கு மாறிட்டு வாங்குறோம்.